வணக்கம். தமிழ் சினிமா கதைகள். இயக்குனர் இமயத்தின் கதைகள். தமிழ் சினிமா பாமு பாப்பி ஆண்டுகளை கிமு கிபி என குறிப்பிடுவது போல தமிழ் சினிமாவை பாமு பாப்பி என குறிப்பிடலாம். அதாவது பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின். இவர் இயக்குநராக அவதரித்த பின் இயக்குநரான அனைவரும் இவரிடம் உதவியாளராக சேர முயற்சித்தவர்கள் தான். வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு இவர் குருவானார், கிடைக்காதவர்களுக்கு நான குருவானார். பெரிய மாயன் மீனாட்சி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த சின்னசாமி திரைக்காக வைத்துக் கொண்ட பெயர் பாரதி ராஜா. கல்வியை அள்ளிநகரத்தில் முடித்து விவசாயத்துறையில் சில காலம் பணியாற்றி அப்போதே கலையின் மீது இருந்த காதல் நாடக வடிவமானது. நாடகங்களுக்கு டேனியல் ராசியா என்னும் தோழன் இசையமைத்தார். திரைக்காக அவர் வைத்துக் கொண்ட பெயர் இளையராஜா. நாடகத்துக்கு கிடைத்த கைத்தட்டல்கள் இவர்களை சென்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. வறுமை யுத்தம் நடத்தியபடியே தேடலை தீவிரப்படுத்தினார்கள். இசை அமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷ் அவரிடம் உதவியாளராக பணிபுரிந்த இளையராஜா மூலம் கன்னட திரையுலகின் பீஷ்மன் என போற்றப்பட்ட புட்டனாவிடம் உதவியாளராக சேர்ந்த பாரதி ராஜா அவர் இயக்கிய டீச்சர் அம்மா, சுடரும் சூறாவளியும், இருளும் ஒளியும் போன்ற படங்களிலும் இயக்குநர்கள் திரு ரா சங்கரன், திரு ஏ ஜெகநாதன், மலையாள இயக்குனர் திரு ராமுகாரியத் ஆகியோருடன் பணிபுரிந்தார். மயிலி என பெயரிட்டு நாகேஷ் அவர்கள் நடிப்பில் கருப்பு வெள்ளையில் திட்டமிடப்பட்ட இவரின் முதல் படம் பலரின் நல்லோசனைக்கு பின் கமல் ரஜினியாய் வண்ணமாய் 16 வயதிலே ஆனது. அதுவரை திரையில் பார்த்து பழக்கப்பட்ட எதுவுமே 16 வயதிலே திரைப்படத்தில் இல்லாததாலும் விளிம்புநிலை மனிதர்களின் வாழ்க்கை சொல்லப்பட்டதாலும் படத்தை வாங்கி திரையிட எவருமே முன்வரவில்லை. 16 வயதிலே படத்தின் தயாரிப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவர்கள் படத்தின் மீது தான் வைத்திருந்த நம்பிக்கையில் துணிந்து தமிழகம் எங்கும் வெளியிட்டார். அலிநகர நாடக திரைக்கு முன்னால் மட்டுமே கேட்ட கரவொலிகள் இப்போது தமிழகத்தில் உள்ள எல்லா திரையரங்குகளையும் கேட்டது. திரையிட்ட இடமெல்லாம் வெற்றியோ வெற்றி. ரசிகர்கள் கொண்டாடினார்கள். தமிழ் சினிமா அதுவரை பயணித்த பாதையிலிருந்து விலகி புதிய பாதையில் பயணப்பட ஆரம்பித்தது. சினிமாவில் இயக்குனர் என்பவர் யார் என்பது பாரதி ராஜாவின் வரவுக்கு பின் தான் பெரும்பாலானோருக்கு தெரிந்தது. கிராமங்களில் படித்துக் கொண்டிருந்த படித்துவிட்டு வேலையில் இருந்த இளைஞர்கள் பலர் தூக்கத்தை தொலைத்துவிட்டு ஏக்கத்துடன் சென்னையில் மையம் கொள்ள காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, பாரதி ராஜா அந்த கிராமத்து ராஜா. இந்த சினிமா நிலத்தின் மீது தூவிய விதைநெல் ஒவ்வொன்றும் இன்று நெற்களஞ்சியமாய் செழித்திருக்கிறது. நிலவில் சுவடு வைத்த சரித்திர சம்பவம் போன்றது 16 வயதிலே மூலம் பாரதி ராஜாவின் அறிமுகம். வெறும் 28 பிலிம் சூழல்களில் 4,75,000 செலவில் பாரதி ராஜா என்கிற ஒப்பற்ற உன்னத கலைஞரின் ஒப்புமையற்ற உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் செதுக்கப்பட்ட காலத்தால் அழிக்க இயலா ஈடு இணையற்ற காவியம் 16 வயதிலே. பாரதி ராஜா பாதம் பதியம் போட்டது ஒற்றையடி பாதை இல்லை, ஒற்றையாளாய் போட்ட தேசிய நெடுஞ்சாலை. இன்னும் சரியாய் சொல்வதானால் விமான ஓடுதளம். அதன் வழி பயணப்பட்டவர்கள் அனைவரும் உயர பறந்தார்கள். தனது ஒவ்வொரு படைப்பிலும் தவம் இருந்தவர். வியாபார தேவைகளுக்காக எவ்வித சமரசங்களும் செய்து கொள்ளாத சமூக அக்கறையுள்ள படைப்பாளி. பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வந்ததால் அதன் அடிநாதமான அன்பு, பாசம், கோபம் என அதன் அத்தனை பரிணாமத்திலும் தன் படைப்பை உருவாக்கியவர். நம் கிராமங்களும் அதன் இயல்புகளும் எப்படி இருந்தன என்பதன் காப்பகம் இவரின் திரைப்படங்கள். முதல் படத்தில் இயக்குனரானவர் தமிழ் சமூகம் சார்ந்த தன் தரமான படைப்புகளால் இயக்குனர் இமயமானார். இந்த நூற்றாண்டின் சினிமா என்கிற ஒன்றை நாம் நினைக்கும் போது நம் அனைவரின் மனக்கண்களிலும் பாரதி ராஜா என்கிற ஒருவர் தெரிவதை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இமயம் இயக்கிய திரைப்படங்கள் 16 வயதினிலே கிழக்கப் போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், சொல்வா சாவான், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், கல்லுக்குள் ஈரம், கொத்த ஜீவிதாலு, ரெட் ரோஸ், அலைகள் ஓய்வதில்லை, டிக் டிக் டிக், சீதா கொக்க சிலுக்கா, காதல் ஓவியம், வாலிபமே வாவா, மண் வாசனை, லவ்வர்ஸ், ஒரு கைதியின் டைரி, புதுமை பெண், உபதாரம் பிளிசிந்தி, முதல் மரியாதை, ஈதாரம் இல்லாலு, சாவேரி வாலிகாடி, கடலோர கவிதைகள், ஜமதக்னி, வேதம் புதிது, ஆராதனா, கொடி பறக்குது, என்னுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, கருட திவாஜா, நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன், தமிழ்ச்செல்வன், அந்திமந்தாரை, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம், கண்களால் கைது செய், பொம்மலாட்டம், அன்னக்கொடி.